வேதம் சொல்லுகிறபடி as the scripture says, நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்துக்கொள்ள நம்ம கண்டுகொள்ள வேண்டும். all the things that has been prepared for us, we கொஞ்சம் need to ஒன்று மாத்திரம் identify. புரிந்து கொள்ளுங்க. Just one thing understand ஆண்டவர் this. உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு அவருடைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்காதபடிக்கு உங்களுடைய அவிசுவாசத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிராதீங்க. Do not have a disbelief in your life so that the God cannot do all the things that he has planned for you, all the goodness he has kept for you. நம்முடைய அவிசுவாசத்தை ஆண்டவரிடத்துல பலிபீடத்துல வச்சிரணும். Just put your disbelief in ஆண்டவரே, the நான் உங்க altar. நன்மைகளை நான் பார்க்கட்டும். Lord, let me see உங்க your நன்மைகளை நான் goodness. ருசிக்கட்டும். Let me taste your எனக்கென்று goodness. நீங்க என்ன ஆயத்தம் பண்ணி And வைத்திருக்கிறீங்களோ all the things that you have prepared for me, நான் அதை Lord, பெற்றுக்கொள்ளட்டும். let me receive it. இது முதலாவது நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். And this is the first thing that we need இந்த to விசுவாசம். understand. Faith. இரண்டாவது ஒரு காரியம், Second thing, நாம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நமக்கென்று சில திட்டங்களை வைத்து நாம செயல்படுகிறோம். what we do, we ourselves have our own plans. நமக்கென்று நாம தேவனை பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க. The view that we see the Lord, எப்படி கர்த்தர் இந்த வழியில தான் செய்ய முடியும். the God will be able to do only through கர்த்தர் this இதை way. மாத்திரம் தான் செய்ய முடியும். He can do only this thing. இப்படியாக நாம சில திட்டங்களை போட்டுருவோம். Like this we will have many plans. இப்போ ஆண்டவர், நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், When you see in the scriptures, தாவீதினுடைய வாழ்க்கையில பல ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்திருப்பார். so many wonders that the Lord has done in the life of David. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தாவீது யுத்தத்திற்கு போகும்போது ஜெயத்தை கொடுத்தார். Each and every time that David goes for a walk, ஆனா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அந்த யுத்தத்தின் திட்டங்களை என்ன செய்கிறார், வேறுபடுத்தி காண்பிப்பார். but every single time the plans for the war is completely different. பின்னாடி போ, Either he says go back, முன்னாடி போ, or go front, அமர்ந்திரு, or sit, காத்துரு, waits for him. ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறத பார்க்க முடியும். different advices that he இன்றைக்கு gives. நாம சில நேரங்களில் நாம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழியை வச்சுட்டு இந்த வழியில தான் எனக்கு தருவார் என்று எதிர்பார்த்தா அங்கே யார் பிறப்பாண்டா இஸ்மவேல் தான் பிறப்பாரு. If we have our own plans and if we expect God to do it in the same way, what will happen? Only we will get Ishmael. புரியுதா? கர்த்தர் அற்புதங்களை, கர்த்தர் நன்மைகளை செய்வதற்கு நாம ஒரு வரையறை வச்சிட கூடாது. We should not have our own plan for God to do. முதலாவது சொல்றேன், உங்களிடத்துல இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. First, shake the faith that you have within கர்த்தரிடத்துல you. உங்க திட்டங்களை வைக்காதீங்க. And do not put your நீங்க plans to எதிர்பார்க்கிற God. திட்டத்தின்படி கர்த்தர் செய்வார் என்றதை எதிர்பார்க்காதீங்க. Do not expect the Lord will do ஆண்டவரே, according to நீர் your எப்படி plan. செய்ய விரும்பினாலும் செய்யுங்க ஆண்டவரே. Lord, however you want to do நீங்க ஒரு it, எல்லையை போட்டுட்டு you don't put இந்த a எல்லைக்குள்ள தான் ஒரு அற்புதம் நடக்கணும். and the blessing has to happen within this எனக்கு boundary. தெரியும், இந்த சில பிள்ளைகள் வந்து இந்த மேரேஜுக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவாங்க. And I know some children when they just pray for their marriage, they அப்படி pray ஜெபம் like பண்ணி this. 30 வயசு தாண்டி ஒன்றுமே நடந்திருக்காது. Even after 30 years, nothing would have happened. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது, எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, And after that they will say, wherever I get it, it's fine. எங்கண்டாலும் தரட்டும். Wherever it is, I'm okay with that. அப்படியானாக்கள் நாங்க பார்த்திருக்கோம் வாழ்க்கையில. I have seen many people like this. அவங்க ஒரு வரையறை போட்டுட்டு இந்த ஊருக்குள்ள தான் போகணும். They just put a boundary saying only from this town. அந்த ஊருக்குள்ள ஆண்டோட திட்டம் இல்லைன்னா, If God doesn't has got his plan, ஆண்டோட சித்தம் அது இல்லைன்னா என்ன நடக்கும்? if that is not God's will, நல்லா புரிந்து கொள்ளுங்க. just இப்ப understand. இதெல்லாம் மனுஷீக விதத்துல வருகிற நம்முடைய திட்டங்கள் தேவன் நமக்கு வைத்த நன்மைகளை பெறாதபடிக்கு தடுக்க முடியும். So all these plans in our minds can block the goodness that God has kept for us. உங்களுடைய கண்களை நீங்க ஏறெடுத்து பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. The Lord says just look up. நம்முடைய பார்வை விரிவா இருக்கணும். Let our views be நம்முடைய expanded. திங்கிங்கும் விரிவா இருக்கணும். Even our thinking has ஒரு to be. குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தருடைய செயல்களை நீங்க எதிர்பார்க்காதீங்க. Do not put a boundary and expect God to do great things. ஆண்டவரே, நீங்க எப்படி கீழ்காற்று அனுப்பணும்னா நீங்க அனுப்புங்க. Lord, however it is, if you want to send the wind, send இல்ல it. மேல் காற்று அனுப்பணும்னா அனுப்புங்க. Or if you want to send the இல்ல fall, வானத்துல இருந்து நீங்க அற்புதங்களை செய்யணும்னா செய்யுங்க. or if you want to do miracles from the heaven, do it. இல்ல ஒரு மனுஷனை தான் அனுப்பி செய்யணும்னாலும் செய்யுங்க ஆண்டவரே. Or if you have to do it through a நீங்க man, எப்படி செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி நாங்க செய்வதற்கு எங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடுறோம், அர்ப்பணிச்சிடுறோம். however you want to do it in our life, Lord, we'll just surrender it for your plan. இதனால தான் சங்கீதத்துல 37:5 சொல்லுகிறது, உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து. And that's why it says in Psalms 37:5, just submit your ways to the Lord. நம்ம வழிகள், நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய செயல்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிரணும். Our plans, our thoughts, all our things, we'll just surrender it to the Lord. சோ அப்படி சரண்டர் பண்ணாத வரைக்கும் இந்த நன்மைகள் என்ன செய்கிறது, டிலே ஆகிறது. Until we do not surrender all our ways, our goodness will be delayed. நான் விரும்புகிற விதத்தில் தான் கர்த்தர் செய்யணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கால தாமதம் நிச்சயமாக நடக்கும். If you expect the Lord has to do in the way that you expect, then there will be delay. ஏறி போகணும் தான் நினைச்சாங்க. They want to just go ahead.
ஏறி கடந்து போயிடலாம் முடியல. They said they would be able. ஆண்டவர் சொன்னா நீ திரும்ப சுத்தத்தான் வேணும் 40 வருஷத்துக்கு. And the Lord said that you have to go around for 40 தேவன் years. திட்டம் போட்டுட்டாருன்னா அதை மாற்ற முடியாது. If God has planned, இந்த வழிதான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நியமித்தால் அதை உங்களால மாற்ற முடியாது. if God has planned this way for you, you won't be able to நல்லா change புரிந்து it. கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நீங்க எல்லையை போட்டு திட்டம் போட்டு என்ன செஞ்சிடாதீங்க. அவர் செய்கிற நன்மையை காலதாமதம் பண்ண வச்சிராதீங்க. Just understand this very clearly. All the goodness that God has to do it, want to do it in your life, you do not put a boundary and delay it. நம்முடைய ஆலோசனைகளும் நம்முடைய யோசனைகளும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு முன்பாக யோசனைக்கு முன்பாக சிறியது என்கிற ஒரு பார்வை இருக்கட்டும். We just need to have this view that all our advice and counsel in front of the God, it is smaller. நம்முடைய அந்த திட்டங்கள் முழுக்க கர்த்தருடைய சமூகத்துல நாம சரண்டர் பண்ணிடுவோம். All our plans that we have to surrender it in. ஆண்டவரே எனக்கு தெரியாது. Lord, I do இந்த not know. பாதையினூடாக தான் நீங்க அனுமதிச்சா. If you have admitted me through this I surrender ஆண்டவரே, நான் அதை என்ன ஒப்பு கொடுத்துறேன். Oh, fine, Lord, I will surrender myself. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த வழியில தான் செய்யணும் என்று நினைத்துட்டாருன்னு சொன்னா அந்த வழியை நீங்க அவரிடத்திலிருந்து மாற்ற வைக்க முயற்சிக்காதீங்க. If God has planned to do a miracle for you in this path, you do not try to change. மெடிசின் எடுத்து தான் சுகமாகணும் என்று சொன்னால் அது கர்த்தர் அனுமதித்த வழியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. If you have to be healed only by taking a medicine, if God has admitted it, take it. இல்ல என்று சொன்னா பெயினோட நம்ம வாழணும். If not, we need to live with the pain. இல்ல கர்த்தர் மெடிசின் எடுக்காமலே சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி உங்களிடத்துல ப்ராமிஸ் பண்ணி இருப்பார் என்று சொன்னால் அதை உறுதியா பிடிங்க, கர்த்தர் செய்வாரு. Or if the God has promised you saying that without a medicine that I will heal you, hold on to that promise. இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி பேசுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கணும். The main important thing is like what God is speaking to you, you should have a clear conscience about it. புரியுதா? உங்களுக்கு அந்த தெளிவு இல்லாத பட்சத்துல நீங்க என்ன செய்யுங்க, சரண்டர் பண்ணிட்டு எதை நீங்க அனுமதித்தாலும் ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you do not have the clear conscience, you just surrender it to the Lord, saying that Lord, whatever you do, I will just surrender myself. சொன்னால் பிதாவினுடைய சித்தம் இல்லாம என்னுடைய தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழ போறது இல்ல. Because without the will of God, not even a single strand of my hair is going to fall So down. உங்களுடைய பார்வையை கொஞ்சம் என்ன செய்யுங்க, அந்த குறுகி பார்க்காம திறந்து பாருங்க. So don't limit your view, but just expand it. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய சாட்சி அதுதான். These are the testimonies of many அநேக servants of God. அற்புதங்களை ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெபிச்சு பெற்றிருக்காங்க, சில காரியங்கள் அவங்க ஒப்பு கொடுத்து தான் சில பாதைக்குள்ளாக போயிட்டு தான் என்ன செய்திருக்கிறாங்க, அடைந்திருக்கிறாங்க. The people who have done many things for the Lord, some things they have just received it from the prayer, but certain things they have just submitted themselves, surrendered themselves to the Lord, and they have received great அது உங்களுடைய miracles. அவிசுவாசம் என்று எடுத்துறாதீங்க. Do not think that is your disbelief. கர்த்தர் அனுமதித்தால் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். If God admits, I'm ready to take it. தாவீதுக்கு தெரியும். David knows. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது When we see in the life சில of David, நிந்தைகளை கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். some afflictions God admits. சீமேயை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He was been thinking about it. சீமேயை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He is just thinking about it. அவன் நிந்திக்கிறதை கேட்ட உடனே இவர் என்ன செய்றார் என்று சொன்னா, கர்த்தர் அனுமதித்தால் நிந்திக்கட்டும். When he came to know about it, he says, if Lord admits, I will take it. பாருங்க எப்படி அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார். See how he have taken it. ஆனா அவருடைய தளபதி சொல்றாரு அந்த மனுஷனுடைய தலையை வெட்டட்டும் என்று சொல்லுகிறான். ஆனா அவன் சொல்லுகிறான் கர்த்தர் நிந்திக்க அனுமதி கொடுத்தால் நிந்திக்கட்டும். His man is saying, let me just go and chop his head, but David says, if God admits, இதுதான் let நம்ம it பார்க்க happen. வேண்டிய பார்வை. And this is the view கர்த்தர் that உங்க we வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில எதை அனுமதித்தால் அதை நன்மையாக அவர் மாற்ற வல்லவர். If God admits anything in your life, he will change that into your goodness. இன்றைக்கு இதை மாத்திரம் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டு காரியம் தான். Just these உங்க two விசுவாசத்தின் things, அளவு, your level of faith, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போடுகிற திட்டங்கள், and all the plans that you have in இதை your life. மட்டுப்படுத்தி வச்சு கர்த்தருடைய நன்மைக்கு காலதாமதம் பண்ணிடாதீங்க.